சரி, இவங்க சொன்னதெல்லாம் சரிதானா, இல்லை இவங்க சொல்லாமல் விட்டு போன நிறைய செய்திகளை நமக்கு சொல்றதுக்காக இந்த புத்தகத்தை எழுதிய எழுத்தாளர் கண்ணியன் செல்வராஜ் அவர்கள் நம்மளோட ஏற்புரையும் இந்த குறித்த பகிர்வும் நமக்கு அளிக்க வந்திருக்கிறாங்க. வாங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தூத்துக்குடி மாநகர கிளை புத்தக வாசிப்பு நற்பணி மன்றம் இணைந்து நடத்தும் சர்வதேச மகளிர் தின நிகழ்வில் வரவேற்புரை வழங்கிய மாரிமுத்து ஐயா அவர்களுக்கும், தலைமுறையாற்றிய பாலசேகரன் ஐயா அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய ரோட்டரி கிளப்புடைய மாவட்ட தலைவர் டி மலர்விழி அவர்களுக்கும், இந்த பேத்தி கேட்ட கதை அப்படிங்கிற புத்தக பார்வையை சிறப்பாக முன்னெடுத்து அதை புத்தகம் குறித்து பேசிய மாணவிகள் துர்கா தேவி அவர்களுக்கும், இனி நன்றியுரை சொல்ல காத்திருக்கக்கூடிய லாரன்ஸ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தாளமுத்து நகருடைய அமைப்பாளர் திரு ரவி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும், வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த புத்தகம் எழுதப்பட்டதுடைய நோக்கத்தை முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். முதல்ல திருக்குறள் உலகம் புதுமறை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. அந்த திருக்குறளில் எத்தனையோ குறள்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாதித்த ஒரு திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிற குறள் என்னை ரொம்ப பாதித்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பிறந்திருக்கலாம், எத்தனையோ தத்துவ ஞானிகள் பிறந்திருக்கலாம், எத்தனையோ வரலாற்று ஆய்வாளர்கள் பிறந்திருக்கலாம், புரட்சியாளர்கள் பிறந்திருக்கலாம், ஞானிகள் மேதைகள் பிறந்திருக்கலாம். இவங்க எல்லாரும் எத்தனையோ செய்திகளை சொன்னாலும் அது எல்லாவற்றிலும் தலையானது ஒன்னே ஒண்ணுதான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அவர் சொன்ன கருத்தை விட அவரே சொல்றாரு, நான் சொன்ன கருத்துக்களை விட எல்லாவற்றையும் விட தலைமையானது ஒண்ணுதான், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இந்த உலகத்துல எல்லா உயிர்களும் வாழ்வதுதான் முதல் தலையாய நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அதுதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பிடிச்ச வேதங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறள். இந்த தத்துவத்தை நம்ம கொண்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த வேதத்துப்படி நடந்தாலும் எந்த தத்துவத்துப்படி வாழ்ந்தாலும் அது எல்லாமே வீண் தான். ஏன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தான் தலையானது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்போ இந்த தத்துவம் எனக்கு ரொம்ப பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாரும் அதை பத்தி கவலைப்படாம வேறொரு வழியில போய்கிட்டு இருக்கோம், அந்த மனித சமூகம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அது குறித்தான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அது குறித்த செய்திகளை நம்ம மக்களுக்கு சொல்ல வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துதான் இந்த நூலை எழுதினேன். இரண்டாவது இந்த நூல் எழுதப்பட்டதுக்கு ஒரு காரணம், வங்கேரி மாத்தாய் கென்னிய நாட்டை சேர்ந்த ஒரு பெண் போராளி, சூழலியல் போராளி. அவங்க சின்ன வயசுல அவங்க வீட்டுக்கு பின்னாடி போறாங்க. வீட்டுக்கு பின்னாடி போகும்போது ஒரு அழகான நீரோடை ஓடுது, அதுல அழகான மீன் குஞ்சுகள்லாம் நீந்திக்கிட்டு இருக்கு. அந்த மீன் குஞ்சு அள்ளி எடுத்து விளையாடுறாங்க. பட்டாம்பூச்சிகள்லாம் வண்ண பட்டாம்பூச்சிகள்லாம் நிறைய பறக்குது, அதை துரத்தி விளையாடுறாங்க. பூக்கள் விதவிதமான பூக்கள்லாம் பூத்து குலுங்குது, அந்த பூக்களெல்லாம் உதிர்த்து விளையாடுறாங்க. பனி பொழியுது, இனிமையான காற்று வீசுது. மரங்கள் என்னென்னமோ விதமான மரங்கள்லாம் அவங்க வீடுகளை சுற்றி நிறைஞ்சு நிற்குது. முயல் ஓடுது, சின்ன சின்ன விலங்குகள்லாம் அவங்க பார்க்குறாங்க, சின்ன சின்ன பறவைகளுடைய சத்தங்கள்லாம் அவங்க வீட்டுக்குள்ளே கேட்குது. இப்படி ஒரு இயற்கை சூழலில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 35 ஆண்டுகள் அவங்க வெளியூருக்கு போகிறாங்க, நகரத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. திரும்ப 35 ஆண்டுகள் கழித்து அவங்க மீண்டும் தன்னுடைய ஊருக்கு வர்றாங்க. அதே வீட்டுக்கு பின்னாடி போய் பார்க்குறாங்க. அவங்க பார்த்த அந்த நீரோடை இல்லை, சாக்கடை ஓடிட்டு இருக்கு. அவங்க எடுத்து பார்த்த மீன் குஞ்சுகள் இல்லை. அவங்க ஓடி துரத்தின வண்ணத்து பூச்சியெல்லாம் காணோம், அவ்வளவு விதமான வண்ணத்து பூச்சிகள்லாம் காணோம். பறவைகளுடைய சத்தம் அவங்களுக்கு கேட்கல. மரங்கள், அவங்க பார்த்து வச்ச மரங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை. அவங்க சின்ன வயசுல ஓடி ஓடி பறிச்ச பூக்கள் எல்லாம் அவங்க கைகளுக்கு கிடைக்கல. இந்த இயற்கை எங்க போச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ இவ்வளவு இயற்கையை, இவ்வளவு பெரிய சூழலியலை நம்மளுக்கு நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போனாங்க. என் பாட்டியும் என் தாத்தாவும் அதுக்கு முந்தின இருந்தவங்களும் என்ன பண்ணாங்க, எனக்கு மிச்சம் வச்சுட்டு போனாங்க. ஆனா நான் என் பிள்ளைகளுக்கோ பேரனுக்களுக்கோ மிச்சம் வைக்கிறதுக்கோ, அவங்களுக்கு கண்ணில் காட்டுறதுக்கோ, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கோ அல்லது அவங்களுக்கு சொல்றதுக்கோ இவ்வளவு வண்ணத்து பூச்சிகளை காணா, அந்த ஓடுன நீரோடைய காணா, பறவைகளை காணா, அவ்வளவு விதமான பறவைகளை காணா, விதவிதமான பூச்செடிகள் பூத்து கிடக்கும், அந்த செடிகளை காணா. அப்போ நான் என்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு நான் என்ன தரப்போறேன் அப்படின்ற குற்ற உணர்வு அவங்களுக்கு ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட அந்த குற்ற உணர்வுல அவங்க என்ன பண்றாங்க, வீதிகள் தோறும் ஊர்கள் தோறும் மரம் நடக்கூடிய ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. தன் வாழ்நாளில் 2 கோடி மரங்களை நடுறாங்க.
மீண்டும் கென்யாவை ஒரு சுற்றுச்சூழல் மிக்க நாடாக மாத்துறாங்க. அவங்க சின்ன வயசுல என்ன பார்த்தாங்களோ அந்த நீர் இப்போ அவங்களுக்கு கிடைக்குது. சின்ன வயசுல அவங்க என்னென்னலாம் பார்த்த இயற்கை எப்படியெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதோ இப்போ மீண்டும் அவங்க தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. சரி, அந்த அந்த பொறுப்பு அவங்களுக்கு மட்டுமானதா அப்படின்னா இல்லை, நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குமான பொறுப்பு தான் இருக்கு. இப்போ சாரோடைய காலங்களில், உங்களுடைய காலங்களில் நீங்க எத்தனையோ வண்ணத்து பூச்சிகளை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ தட்டான்களை பார்த்துருப்போம். தட்டான்லேயே பல வகையான தட்டான்களை பார்த்துருப்போம். சின்ன சின்ன விலங்குகளை அவ்வளோ நம்ம யதார்த்தமா கண்ணில் தட்டுப்பட்டிருக்கோம். அவ்வளோ விலங்குகளை பார்த்துருப்போம். நீங்க பார்த்த பூ, செடி, கீரை, நீங்க சாப்பிட்ட கீரைகள்ல ஒரு 5% கீரைகள் இன்னைக்கு கிடைக்குதான்னா கிடைக்கல. நீங்க சாப்பிட்ட மூலிகைகள்ல நீங்க நடந்து போகையில பறிச்சு தின்ன இழந்த பழமோ சின்ன சின்ன பழங்களோ இன்னைக்கு தலைமுறைக்கு கிடைக்கல. அப்ப இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்மளை போன்றவங்களுக்கு இருக்கு. அப்ப அதை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல பாதுகாக்கணும். ரெண்டாவது அதை பல்கி பெருக விடணும். சரி, பாதுகாப்பதும் கல்வி பெருகி விடுறதுக்கும் மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அது குறித்து எதிர்மறையான எண்ணங்களை நம்ம முதல்ல மாற்றணும். அப்போ அங்க இருந்துதான் இந்த புத்தகம் தொடங்குது. அப்ப எது எதிர்மறையான எண்ணம் அப்படின்னா முதல்ல நரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நான் கையில் எடுத்துக்கிட்டேன். ஏன் நரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வச்சு சுற்றுச்சூழலை எப்படி நம்ம பேசணும், இந்த வர்ற குழந்தைகளுக்கு, வர்ற இளைஞர்களுக்கு, வர்ற தலைமுறைக்கு சுற்றுச்சூழலுடைய தேவையும் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அதை பாதுகாக்க வேண்டிய கடமையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கடமையும் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கதாபாத்திரம் தேவை. அந்த கதாபாத்திரத்தின் மூலம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த கதாபாத்திரம் என்ன அப்படிங்கிற அதான் ஒரு நரிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டேன். ஏன் நரிங்கிற கேரக்டர் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம மிக முக்கியமா பார்க்கணும். நீங்க எடுத்துக்காட்ட பாருங்களேன். இப்போ சின்ன வயசுல சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, நீ சேட்டை பண்ணேன்னா நரியத்தை பிடிச்சி கொடுத்துருவேன், நரியத்தை தூக்கி கொடுத்துருவேன், உன்னை வீட்டை விட்டு வெளியில போன அப்படின்னா நரி தூக்கிட்டு போயிடும் அப்படின்லாம் அம்மா மிரட்டுவாங்க. உங்க காலங்களில் மிரட்டி இருப்பாங்க. ஏன் அம்மா அந்த எத்தனையோ விலங்குகள் இருந்தாலும் நரியை பத்தி மட்டும் ஏன் சொல்றாங்க? ஏன்னா நரி இயல்பாக நம்ம கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. காடுகள்ல வயல்கள்ல இரவு நேரங்கள்ல இறை தேடி வரும். நரி எப்பயுமே ஊரெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் இறை தேடி வரும். அது இறை தேடி வரும் பொழுது வாய்க்காலில் இருக்கக்கூடிய நண்டுகளை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உயிரினம் தேடி வரும். அப்போ அந்த நரியோட சத்தம் அம்மாவுக்கு கேட்டிருக்கு. இங்க குழந்தைய தூங்க வைக்கிறக்கூடிய அம்மாவுக்கு நரி சத்தம் கேட்குது. அப்ப கேட்ட உடனே அம்மா என்ன சொல்றாங்க, மிரட்டுறாங்க. பாரு, அங்க தூரத்துல நரி கத்திக்கிட்டு இருக்கு, நீ அழுதுன்னா சேட்டை பண்ணினா உனக்கு நரிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. அடுத்து நரி கதைகள்லாம் இருக்கு. இப்ப சின்ன வயசுல நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க. நிறைய ஏன் கதைகள்ல சொல்றாங்க அம்மா அப்படின்னா மனித கண்ணுல இயல்பாக தட்டுப்பட்ட ஒரு விலங்கு நரி தான். வயல்களுக்கு பின்னாடி இயல்பா வந்துட்டு போன ஒரு விலங்க மனிதன் தன்னுடைய மூட நம்பிக்கையினாலையும் சுயநலத்தினாலையும் எப்படி அந்த விலங்குகளை மனித விரட்டினா, எப்படி அந்த விலங்குகள் இன்னைக்கு கண்ணில் தட்டுப்படாத ஒரு விலங்கா மாறுச்சு, அப்போ மனிதன் எப்படி சுற்றுச்சூழலுக்கு எதிராக மாறினா அவனோட அப்படிங்கிற கதையை நம்ம எடுத்துக்கணும். இப்ப காக்காவெல்லாம் கதையெல்லாம் சொல்றோம். காக்கா வடையை தூக்கிட்டு போச்சு. ஏன் காக்காவை, எத்தனையோ பறவைகள் இருந்தாலும் காக்காவை ஏன் சொல்லியிருக்காங்க கதை இல்லை அப்படின்னா காக்கா இயல்பாக மனிதனை தேடி வந்துச்சு. இயல்பா மனிதன் இருக்கிற இடத்துல கண்ணில் தட்டுப்பட்டுச்சு. மனிதனுடைய பார்வையில தென்பட்ட பறவைகள் அது. அதனாலதான் என்ன பண்ணாங்க, காக்காய ஒரு யதார்த்தமா சொல்றோம். ஆனா இன்னைக்கு நினைச்சு பாருங்க, மனிதனுடைய உணவு பழக்க வழக்கங்கள்னாலையும் சுற்றுச்சூழல் மீது இல்லாத அக்கறையினால காக்காவோட எண்ணிக்கையும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நீங்க உங்க வயசுல பார்த்த காக்காக்களை இன்னைக்கு நாங்க பார்க்க முடியுதா? நீங்க 100 காக்கா பார்த்துருப்பீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல சத்துணவு சாப்பிடும் போது உங்களை தேடி 100 காக்கா வந்திருக்கும். இன்னைக்கு 10 காக்கா வர்றதே பெரிய அதிசயமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி கழுதைகள், இது வெறும் நரிகளை பத்தி மட்டும் இந்த புத்தகம் பேசல. எல்லா உயிர்களுக்குமான ஒரு தேவையை, எல்லா உயிர்களுக்கும் இந்த பூமி சொந்தங்கிறத பத்தி பேசக்கூடிய ஒரு புத்தகம். கழுதைகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல பைபிள்ல ஒரு வசனம் வருது. என்ன வசனம் வருதுன்னா, மரியாள் கர்ப்பமாக இருக்கிறாள், அவளை கழுதை மீது வச்சுதான் இயேசுடைய அப்பா கூட்டு போறாரு. கழுதைக்கு பைபிள்ல அவ்வளவு உயர்வான இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதுக்கு வருவோம். குரானுக்கு வந்தோம் அப்படின்னா குரான்ல முகமது நபிகள் மெக்காவில இருந்து மெடினாவுக்கு போறது கழுதையில தான் போறாரு. சரி, இது மட்டும் இல்லாம புத்த சமய கதைகள்ல புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றுல கழுதை மிக முக்கியமான ஒரு பயணத்துல இருக்கு. இந்திய இதிகாசங்கள்ல கழுதை ரொம்ப குழந்தைகளுக்கு கழுதை பால் கொடுத்த செய்தி சங்க இலக்கியத்துல இருக்கு.
சரி, அப்போ கழுதை இவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கு. இடப்பெயர்வுக்கு, மனிதனுடைய தொடர்ச்சியான பயணங்களுக்கு கழுதைகள் ஒரு மிக முக்கியமான வாகனமா இருந்திருக்கு. சரி, இன்னைக்கு அந்த கழுதைகள் எங்க போச்சு? மனித இல்ல. சரி, ஒட்டகங்களை வந்து பாலைவன கப்பல்கள்னு சொல்றோம். ஒட்டகங்கள் வரலாற்றுல அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருக்கு. மனிதகுல வரலாற்றுல ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருந்திருக்கு. சரி, அந்த ஒட்டகங்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90% குறைஞ்சிருச்சு. சரி, அந்த அது மட்டும் இல்லாம எத்தனையோ விலங்குகள், உயிரினங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய முதல் காரணம் அலட்சியம். தனக்கு வாகனம் வந்துருச்சு, தனக்கு போக்குவரத்துக்கு இன்னொரு சாதனம் கிடைச்சிருச்சு உடனே மனிதன் கழுதைகளை பத்தி அக்கறைப்படுறதை நிறுத்திட்டான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கழுதைகளை பத்தி அக்கறைப்பட்டான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு போக்குவரத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு, அவன் பயணம் செய்யறதுக்கு அது தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு அதுக்கு புதிய வாகனங்கள் வந்தவுடனே அதோட அழிவை என்ன பண்றா, நம்ம கைகட்டி வேடிக்கை பார்க்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளோடு வாழ்ந்த, நம்மளோடு இருந்த, நம்மளை சுத்தி இருந்த உயிரினங்கள் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை பத்தி நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா துளி கூட அக்கறையோ கவனமோ இல்லை. சரி, இது மட்டும் இல்லை, எத்தனையோ உயிரினங்கள். நீங்க வண்ணத்து பூச்சிகளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு வாழ்க்கை. யானைகள் வந்து காட்டின் மூலவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை பாருங்களேன். ஒரு காட்டுடைய வளத்தை வந்து யானைகளை வச்சுதான் கணக்கெடுக்கிறாங்க. ஒரு யானை ஒரு மலையில இருந்துச்சு அப்படின்னா அந்த யானை என்ன பண்ணும் அப்படின்னா, சில மரத்துடைய விதைகளை விரும்பி சாப்பிடும், சில மரத்துடைய இலைகளை விரும்பி சாப்பிடும். அந்த மரத்துடைய விதைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த யானை சாப்பிடக்கூடிய இலைகளோடு சேர்த்து யானையோட வயிற்றுக்குள்ள போகும். அந்த யானையோட வயிற்றுக்குள்ள போகும் பொழுது அந்த விதையோடைய ஓடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா நொதித்தல் ஏற்பட்டு அந்த விதைகள் வந்து உடையிறதுக்கு தயாராகும். அது யானை சாணத்து வழியா வெளியேறும். அப்படி யானை சாணத்து வழியா வெளியேறுகிற பொழுது அந்த யானை வந்து எப்ப சாணம் போடும் அப்படின்னா அதிகாலை பொழுதுலதான் சாணம் போடும். காடே மிகப்பெரிய குளிர்ச்சியில இருக்கும். காடே அதிகமான பனிப்பொழிவுல இருக்கும், குளிர்ந்த நிலையில இருக்கும். அப்ப யானை வந்து வெதுவெதுப்பான சாணம் போடும். அந்த எப்படா யானை சாணம் போடும்னு இந்த வண்ணத்து பூச்சிகள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். உடனே ஓடி போய் அந்த வண்ணத்து பூச்சிகள் யானையோட சாணத்துல உட்கார்ந்து அதோடைய வெப்பநிலையை எடுத்துக்கிட்டு அந்த யானையோடைய சாணத்திலிருந்து தனக்கான உணவுகளை எடுத்துக்கிட்டு கருவுற ஆரம்பிக்கும். வண்ணத்து பூச்சிகள் கருவுற ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த யானை சாணத்திலிருந்து வெளியே வந்து விழுகுது இல்லைங்களா விதைகள், யானை வயிற்றுக்குள்ள போனா மட்டும்தான் சில விதைகள் முளைக்கும். அப்படி விதைகள் மலைகள்ல இருக்கு, அந்த மரங்கள்லாம் மலைகள்ல இருக்கு, பெரும் மரங்கள். அதெல்லாம் அது யானைகள் இல்லைன்னா அந்த விதைகள் நீங்க நம்ம என்னதான் எடுத்துட்டு வந்து முளைக்க வச்சாலும் முளைக்காது. அது யானையுடைய வகுத்துக்குள்ள போய் நொதித்தல் மூலம் அது தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு வெளியே வந்தா மட்டும்தான் முளைக்கும். சரி, அந்த யானைகள் கிளைகளை ஒடிச்சு போடுது இல்லைங்களா, அந்த கிளைகள் எப்படா ஒடிச்சு போடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா சின்ன சின்ன விலங்குகள் காத்திருக்கும். அந்த விலங்குகளுக்கான உணவு யானைகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி மலைகள்ல வந்து பாதைகளை யானைகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த யானைகள் பாதையை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற விலங்குகள் அந்த பாதையை பயன்படுத்தி தனக்கான நீர்களை போய் தேடி எடுக்கிறது. நீர் எங்க இருக்கின்றதை யானை தான் முதல்ல கண்டுபிடிக்கும். கோடை காலங்கள்ல தண்ணி இந்த இடத்துல இருக்கின்றது. இப்போ யானைகள் போகும்பொழுது பாதைகள் உருவாகும். அந்த போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா பெரிய பெரிய மரங்கள்லாம் முதித்து விட்டுருக்கும் விதைகளை. அந்த யானைகள் போகும்போது அந்த விதைகளை மிதிச்சுக்கிட்டே போகும். அப்போ இயல்பாகவே யானைகள் நடந்த உடனே அந்த விதையை நடக்கூடிய வேலை நடந்துருது. யானைகள் நடந்தோம்னா விதையை நட்டு உள்ள போயிடும். இல்லைன்னா அந்த விதைகள் உள்ள போகலை அப்படின்னா மழை பெய்யும் போது மண்ணரிப்பு அந்த மேல கிடக்கிற பூரா அரிச்சிட்டு தண்ணி வெளியே போயிடும். அந்த விதைகள் நம்ம சமவெளிக்கு பகுதிக்கு வந்தா முளைக்காது. அது மலைகள்ல மட்டும் முளைக்கக்கூடிய விதைகள். அது யானைகள் நடக்கும்போது அந்த விதைகள் உள்ள போகும், அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும். பட்டாம்பூச்சிகள் யானைகளுடைய சாணத்துல இருந்தா தனக்கான உணவுகளை எடுத்து வெப்பநிலையை எடுத்து கருவுற்று என்ன பண்ணும், இனப்பெருக்கம் செய்யும். பட்டாம்பூச்சிகள் பறந்து அந்த காடுகள் முழுவதும் சுத்தினாதான் மகரந்த சேர்க்கை நடக்கும். ஒரு பூவுல இருந்து ஆண் மரத்துல இருந்து மகரந்த துகள்களை எடுத்துட்டு போய் இன்னொரு பூல அந்த மகரந்த துகளை போய் வைக்கும். இந்த பட்டாம்பூச்சிகளாலும் தேனீக்களாலும் மட்டும்தான் இந்த மகரந்த சேர்க்கை நடக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த காடு பூக்க ஆரம்பிக்கும். பூத்து அதுக்கப்புறம் தான் காய்க்க ஆரம்பிக்கும், திரும்ப மழை உதிர ஆரம்பிக்கும். அப்புறம் இப்படி ஒரு செயல் நடக்கும். அப்போ ஒரு மலையில யானைகள் வெளியேறுது அப்படின்னா அந்த மலை அழியுதுன்னு அர்த்தம். யானைகள் ஒரு மலையை விட்டு வெளியே போகுதுன்னா முதல்ல எடுத்த உடனே சின்ன சின்ன பூச்சி இனங்கள் அழியும்.
யானைக்கும் பூச்சி இனங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா அதோடைய வெப்பத்துல தான் இந்த பூச்சிகள் உயிர்ப்பித்து இருக்கு. அப்போ பூச்சிகள் வெளியேறின உடனே பெரிய பெரிய செடிகள் கொடிகளுக்கு மகரந்த சேர்க்கை நடக்காம போயிடும். அந்த மரத்துடைய இனங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் யானைகள் மிதிச்சா மட்டும்தான் உள்ள போய் முளைக்கக்கூடிய விதைகள்லாம் மழையின் காரணமா அரிச்சு ஆற்றுக்கோ நீருக்கோ வெளியே வந்து அது முளைக்காம போயிடும். ரெண்டாவது, மரங்கள் யானைகளுடைய வயிற்றுக்குள்ள போனா மட்டும்தான் முளைக்கக்கூடிய இயற்கையிலேயே சில மரங்கள் இயற்கையாவே இருக்கு. அந்த மரங்கள் பேரழிவு சந்திக்கும். நீர் தேடக்கூடிய விலங்குகள், சின்ன சின்ன விலங்குகள் பாதைகளை கண்டுபிடிக்க முடியாம, நீர் எங்க இருக்குன்னு தேட முடியாம அந்த விலங்குகள் என்ன பண்ணும், நீர் தேவைகளை நிறைவு செய்ய முடியாம எண்ணிக்கை குறையும் அல்லது ஊருக்குள்ள வரும், அது திசை மாறி போகும். அப்போ யானைகளுடைய ஒரு காட்டுடைய வெளியேறுவதுங்கிறது ஒரு காடு அழிவதற்கு சமம். சரி, அப்ப யானைகள் எப்ப வெளியேறும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அப்ப யானைகள் காட்டுக்குள்ள இருக்குங்க, திடீர்னு ஏன் காட்டை விட்டு வெளியே போகும் அப்படின்னா யானைகள் 2 காரணங்களுக்காக வெளியே வரும். ஒன்று, மனிதனுடைய நடமாட்டம் காணைகளுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து முதல் முறையா யானை வெளியேறும். ஏன் மனிதனுக்கு யானைக்கு ஏற்கனவே வரலாற்று தொடர்பு நிறைய இருக்கு. மனிதனோடு நெருங்கிய விலங்குதான் யானை. அதனாலதான் யானையிலிருந்து நம்ம கடவுளை கண்டுபிடிச்சோம், யானையை வாகனமா பயன்படுத்தணும், யானையை அதிகாரத்தின் அடையாளமாக அரசனை எடுத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்புல எல்லாம் யானையை வச்சிருந்தோம். அப்படி இருந்தும் யானையை மனிதன் நடமாட்டாச்சுன்னா வெளியேறுது அப்படின்னா மனிதனுடைய உடல்நிலை வேறு, யானையுடைய உடல்நிலை வேறு. மனிதனுடைய உடல்நிலை வேறு, மரபு வேறு, காட்டு விலங்குகளுடைய மரபு வேறு. நாம ஒரு காலத்துல காட்டு மரபோடு சிறந்திருந்தோம், இயற்கையோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய மரபு வேற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தொற்றின் மூலமாவோ அல்லது நம்ம மூலம் காட்டு விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய தொற்றுகளையோ அந்த விலங்குகள் சமாளிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா நம்ம மரபுல பெரிய மாற்றம் இல்லை. ஆனா இப்போ நம்மளுடைய மரபுகள்ல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், நம்ம உடம்புல இருந்து வெளியேறக்கூடிய தொற்றுகள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய உணவு முறை வேற மாதிரி ஆயிடுச்சு, நம்மளுடைய மருத்துவம் வேற மாதிரி ஆயிடுச்சு, நம்மளுடைய எல்லாமே செயல்பாடுகள் எல்லாமே வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்மளுடைய மரபுக்கும் காட்டு விலங்குகளுடைய மரபுக்கும் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டுருச்சு. அப்போ விலங்குகள்கிட்ட ஒரு சிறப்பு, காட்டு விலங்குகள்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா அதுகளுக்குள்ள எவ்வளவு பெரிய நோய் பரவுனாலும், எவ்வளவு பெரிய இயற்கை பேரிடரை சந்திச்சாலும் அது தன்னை மீட்டுருவாக்கம் பண்ணக்கூடிய ஆற்றல் அதோடைய மரபுலேயே இருக்கு. இப்போ ஒரு தொற்றுநோய் வருது, காட்டு விலங்குகளுக்குள்ள பரவுது அப்படின்னா அது இயற்கையில ஏதோ ஒரு தலைமுறையில அதை சந்திச்சிருக்கும். அதை சரி பண்ணக்கூடிய மரபு அதோடைய ரத்தத்திலேயே இருக்கும், அதோடைய மரபுலேயே இருக்கும், அதை சரி பண்ணிடும். ஆனா மனிதன் மூலம் ஏற்படக்கூடிய தொற்றையோ மனிதன் மூலம் ஏற்படக்கூடிய ஒரு நோயையோ காட்டு விலங்குகள் சரி பண்ண முடியாது, அதனுடைய மரபுலேயே அது இல்லை. ஏன் அப்படின்னா மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் மிகப்பெரிய மரபு இடைவெளி ஏற்பட்டுருச்சு. அதனால அது நம்ம மனிதன் காட்டுக்குள்ள போயிட்டாலே காட்டு விலங்குகள் பேரச்சப்படும். அது இயற்கையாவே அது உணர்ந்துடும். நீங்க இயற்கையாவே பார்க்கலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு சதுரகிரி கோவில் இருக்கு, அதுக்கு நம்ம நடைப்பயணம் போறோம். நாங்க சின்ன வயசுல எங்க அப்பா காலங்கள்ல ஒரு அதிகபட்சம் போனோம் அப்படின்னா ஒரு 100 குடும்பங்கள் கூட போகாது அந்த கோவிலுக்கு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கோயில் கும்பிடக்கூடிய ஒரு 50 பங்காளிகள் தான் இருக்கும், அந்த 50 வீடுகள் தான் இருக்கும். அந்த வீட்டுக்காரங்க மட்டும் போயிட்டு வரக்கூடிய இடமா இருந்துச்சு. அப்போ நான் சின்ன வயசுல போகும்போது பார்த்துருக்கேன். நாங்க போனோம்னா அவ்வளவு விலங்குகளை பார்த்துக்கிட்டே போவோம். நம்ம மலை உயரத்துல போய்கிட்டு இருப்போம் ஒரு மலையில, இன்னொரு அதுக்கு எதிராக இன்னொரு பெரிய மலை இருக்கும் அல்லது ஒரு பெரிய பள்ளம் இருக்கும். அதுல விலங்குகள் தண்ணி குடிக்க போறதை பார்க்கலாம். கரடிகள், காட்டு முயல்கள், நரிகள், இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு போவாங்க. குடும்பமா போவாங்க. ஏன்னா வேற வெளியூர் ஆட்கள் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப போனோம் அப்படின்னா அந்த விலங்குகள்லாம் நான் இல்லை, அப்படியே வேற இடத்துக்கு மாறிடுச்சு. காரணம் என்னன்னா காட்டு விலங்குகள் மனிதர்களை பார்த்தா பயப்படும். மனிதர்களை பார்த்தா ஏன் பயப்படுதுன்னா நீங்க போய் அதை அடிச்சு கொண்டுருவீங்கன்னு பயப்படாது, நீங்க போய் அதை பிடிச்சி தின்றுவீங்கன்னு பயப்படாது. ஏன்னா அதுக்கு தெரியும், உணவு சங்கிலியெல்லாம் அதுக்கு தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் பயப்படாது. மனிதனிடமிருந்து ஒரு தொற்று பரவும் அப்படிங்கிற பயம் இயல்பாகவே இருக்கு. ஏன்னா மனிதன்கிட்ட இருந்து பரவக்கூடிய ஒரு தொற்று இயற்கையில் சுற்றுச்சூழலை மிகப்பெரிய அளவில் மாசுபடுத்தும். ஏன் அப்படின்னா நம்ம மரபு நீண்ட இடைவெளிக்கு ஏற்படுத்திட்டோம், இயற்கையில இருந்து நம்ம பிரிஞ்சு வந்துட்டோம். அதனால இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அது பேர் அச்சுறுத்தலாக இருக்கு. சரி, அதோட நம்ம நிறுத்திக்கிறோமா அப்படின்னா இப்ப நம்ம குளிக்க போறோம், அங்க துண்டை போட்டு வந்துடுறோம், அங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய கேரி பேக்கை போட்டு வந்துடுறோம், அங்க நீர்நிலை மாசுபடுது, அதுவும் சுற்றுச்சூழலை மிகப்பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துது.
அப்போ இது எல்லாமே மனிதன் பண்ணக்கூடிய தவறு தான். அப்போ இதையெல்லாம் சரி பண்ணக்கூடியணும் அப்படின்னா அதுக்கான விழிப்புணர்வும் அந்த விலங்குகள் மீதான அக்கறையும் நம்மளுக்கு ஏற்படணும். அப்படி ஒரு நோக்கத்துல தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டுச்சு. சரி, அது மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா, நீங்க இயல்பா நினைச்சு பாருங்களேன். ஒரு மத்திய ஆசிய கடல் பகுதியிலிருந்து ஆமைகள் வருது. எங்க வருது அப்படின்னா நம்ம வங்கக்கடலை நோக்கி வருது. என்ன நோக்கத்துக்காக வருது அப்படின்னா, அங்க வந்து கோடை குளிர்காலங்களில் உறைபனி காலம் ஏற்படும். அங்கே இனப்பெருக்கம் செய்ய முடியாது, முட்டையிட முடியாது. அப்படியே இனப்பெருக்கம் செஞ்சாலும் முட்டையிட்டாலும் அந்த குஞ்சுகள் அந்த பனியில வாழாது, இறந்து போயிடும் அந்த ஆமை குஞ்சுகள். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, மிதவெப்ப மண்டல பகுதியான நம்ம கடற்கரையை நோக்கி நம்பிக்கையோட வருது. இங்க போய் நம்ம குஞ்சு பறிச்சு நம்ம இனத்தை பெருக்கி நம்ம குடும்பத்தோட திரும்ப இங்க வருவோம் அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட வருது. இங்க வரக்கூடிய ஆமைகளை நாம எப்படியெல்லாம் சிதைச்சு அனுப்புறோம்னு நினைச்சு பாருங்க. நம்ம தூக்கி போடுற பிளாஸ்டிக், கடல்ல குளிச்சுட்டு நம்ம போடுற வேஸ்ட் வாட்டர் கேனு, அது எல்லாம் திண்டு நம்மளை நம்பி வந்த அந்த ஆமை இனங்கள் எவ்வளவு பெரிய சீரழிவை சந்திச்சுட்டு போகும். சரி, நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல பனிகாலங்கள்ல பறவைகள் வலசை வருது. வலசை அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்காக இனப்பெருக்க தேவைக்காகவும் உணவு தேவைக்காகவும் இடம்பெயரக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்படி வரக்கூடிய பறவைகள் எவ்வளவு பெரிய நம்பிக்கையோட வரும் அப்படின்னா, நம்ம அங்க போய் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பனியை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம குஞ்சு வளர்ந்துரும். அதுக்கப்புறம் நம்ம இங்க வந்துடலாம், சொந்த நிலத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனப்பெருக்கத்துக்கு தயாரான பறவைகள் நம்மளை நம்பி வருது. இனப்பெருக்கம் செஞ்சு குஞ்சு பொறிச்சு அது பறந்து போகணும்னு நம்பிக்கையோட வருது. நாம தூக்கி போடக்கூடிய இயற்கை கழிவுகள், நாம கொட்டக்கூடிய எண்ணெய் கழிவுகள் அந்த பறவைகளை பேர் அச்சுறுத்தலா ஏற்படுத்தி அந்த நம்பிக்கையோட வந்த பறவைகளை நம்ம எப்படி சிதைக்கிறோன்றத பாருங்க. இப்ப ஒரு கர்ப்பமா இருக்க ஒரு பெண் தாய் வீட்டுக்கு வர்றான். என்ன நம்பிக்கையில வர்றான்? அங்க போனா அம்மா நல்லா பாத்துக்கிடுவாங்க, நம்மளுக்கு என்னென்ன தேவைங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க, நம்ம குழந்தை நல்லபடியா பெற்று அந்த குழந்தை ஓரளவுக்கு கழுத்து நிற்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நிற்கிற அளவுக்கு ஒரு 3 மாசமோ 6 மாசமோ வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம இங்கே வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு பெண் போறா. அதே நம்பிக்கையில தான் அந்த பறவைகள் நம்மளை நோக்கி வருது. ஆனா அப்படி வந்த பறவைகளை நாம பயன்படுத்தக்கூடிய அந்த சின்ன சின்ன இயற்கைக்கு மாறான விஷயங்களை பயன்படுத்துகிற பொழுதும் நாம செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாகவும் நம்ம என்ன பண்றோம், அதோடைய நம்பிக்கைகளை மட்டும் அழிக்காம அந்த இனத்தையே அழிச்சு நம்ம திரும்ப அனுப்புறோம். அப்போ அதுவும் இந்த புத்தகத்துடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. அப்போ இதை எங்க இருந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னா, முதல்ல விலங்குகள் குறித்தான மூட நம்பிக்கையை நம்ம ஒழிக்கணும். விலங்குகள் குறித்தான மூட நம்பிக்கையில ஒழிச்சு விலங்குகளுடைய பத்தி நல்ல எண்ணங்களை குழந்தைகளுக்கு இளைஞர்களுக்கு உருவாக்குவதன் மூலம் அந்த சுற்றுச்சூழலை பற்றிய நம்பிக்கையை குழந்தைகளுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறது இந்த புத்தகத்துடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், நரியை பத்தி நம்ம குழந்தைங்கிட்ட என்ன பண்றோம், நரி மோசமான விலங்குன்னு சொல்லிட்டு நரியோடைய அழிவை நம்ம என்ன பண்றோம், கைகட்டி வேடிக்கை பார்க்கிறோம். அந்த குழந்தைக்கு ஒரு அலட்சியம் ஏற்பட்டுருது. நரி ஏதோ காட்டு விலங்கு அழிஞ்சிட்டு போகுது, அது மனுஷனுக்கு தீமையானது ஆபத்தானதுங்கிற பயத்தை நம்ம இயல்பாக குழந்தைகளுக்கு உருவாக்கி வச்சிடும். இப்படிதான் மனிதனுடைய மூட நம்பிக்கைகளால அழிஞ்ச ஒரு விலங்கு என்ன அப்படின்னா பாம்புகளை மிகப்பெரிய அளவுல சதைஞ்சிருச்சு. அந்த காலத்துல அது அவ்வளவு பெரிய இனமாக இருந்தது. மனிதனுடைய மூட நம்பிக்கை, பாம்பு பால் குடிக்கும், பாம்பு படம் எடுக்கும், நம்மளை அடையாளம் பார்த்து போட்டோ பிடிச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னு மூட நம்பிக்கையினால பாம்புகள் அணிஞ்சிருச்சு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், ராஜநாகம்னு ஒரு பாம்பு வகை இருக்கு. அது இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பாம்பு வகை ராஜநாகம். இன்னொரு சிறப்பு, உலகத்திலே கூடு கட்டி வாழக்கூடிய பாம்பு இனம் ராஜநாகம் மட்டும்தான். தனக்காக கூடு கட்டி வாழக்கூடிய ஒரு பறவை இனம். இப்போ கோவையில ஒரு சாமியார் ஒரு மடம் கட்டி வச்சிருக்காரு. நம்ம எல்லாம் அங்க போயிட்டு வர்றோம். அங்க ராஜநாகம் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ராஜநாகத்தை பிடிச்சி வனத்துறை எடுத்துட்டு போய் ஒரு காட்டுக்குள்ள விட்டுறாங்க. அதோடைய எல்லை ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். அது கூடு எங்க இருக்கோ அந்த கூட்டை சுற்றி 7 கிலோமீட்டர் தூரமோ குறைஞ்சபட்சம் 35 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளதான் அது சுத்திட்டு தெரியும். இப்போ அந்த பாம்பை ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போய் வேற ஒரு இடத்துல வனத்துறை விட்டுருது. இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாம்பு 2 காரணம், தனக்கு இணையான இன்னொரு ஆண் பாம்பு இல்லை, அந்த தனிமை ஒண்ணு. 2வது தன்னுடைய கூட்டை தொலைச்சிட்டோங்கிற ஒரு தனிமை. இதுலயே என்ன பண்ணும் அப்படின்னா, அது உண்ணாமல் சாப்பிடாம அது இடத்தை தேடி தேடி பைத்தியம் முடிச்சு இறந்து போயிடும். மன ரீதியாக அது பாதிக்கப்பட்டு இறந்து போயிடும்.
சரி, யானைகளும் அதே தான். தன்னுடைய இருப்பிடத்தை வந்து அது ஒரு எல்லை கோட்டை வகுத்து வச்சிருக்கோம். அந்த வழியாகத்தான் போகும், அந்த வழியாகத்தான் பயணப்படும். நம்ம அதோடைய எல்லையில என்ன பண்ணிட்டோம், ஒரு தடுப்புகளை கட்டும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா உளவியல் ரீதியாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது என்ன பண்ணும் அப்படின்னா வேற ஒரு தீவாக அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். நம்ம எங்கேயோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய குற்ற உணர்வு அதோடைய இனப்பெருக்கத்தை பாதிக்கும். இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, குழந்தை இல்லாத தம்பதிகள் இருந்தாங்கன்னா மனசை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க, நீச்சல் பழகிக்கங்க, ரிலாக்ஸா இருங்கன்னு ஏன் சொல்றோம்? மன அமைதி தான் அவங்களுக்கான இனப்பெருக்கத்துக்கான உடல்நிலையை உருவாக்கும். அப்போ விலங்குகளுக்கும் அந்த மன ரீதியான பாதிப்புகள் ஏற்படுத்தப்படும் பொழுது அதோடைய இனப்பெருக்கம் இயல்பாகவே குறைஞ்சிரும். இப்போ நீங்களே பாருங்க, எத்தனை உயிரினங்கள் குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ காளை மாடுகள் சிந்து சமவெளி நாகரிகத்துல ஒரு இது கண்டெடுக்கப்படுது. அதுல காளை மாட்டுடைய மண் சிற்பம் கிடைக்குது, சுடுமண் சிற்பம் கிடைக்குது. இப்போ காளை மாடுகள் இன்னைக்கு நேற்று மனிதனுக்கு பழக்கமானது இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே 3000 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் பழக்கப்படுத்தின ஒரு விலங்கு. இன்னைக்கு டிராக்டர் வந்த உடனே அதோடைய அழிவை பத்தி நம்ம பெருசா விருப்பப்படுறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை. அதே மாதிரி காட்டு பன்றிகள், இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய பன்றி இருக்கு இல்லைங்களா, அது கிடையாது. அது வந்து சீமை பன்றின்னு சொல்லிட்டு இறக்குமதியான ஒரு மரபு மாற்றப்பட்ட இனம். காட்டு பன்றிகளை பத்தி இந்தோனேஷியால 15,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு ஓவியம் எழுதப்பட்டிருக்கு, வரையப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா காட்டு பன்றிகள் தான் மனிதனுடைய முதல் உணவா இருந்திருக்கு. நாம எல்லாரும் அசைவ உணவு உண்டவர், வேட்டையாடி உண்ட ஒரு உயிரினம். அவன் மனிதனுடைய முதல் உணவு தேவையை எது பூர்த்தி செஞ்சிருக்கு அப்படின்னா காட்டு பன்றிகள் தான் பூர்த்தி செஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா பன்றிகளை வேற எந்த விலங்கும் வேட்டையாடாது. ஏன் அப்படின்னா பன்றிக்கு கழுத்து கிடையாது. அவ்வளவு சீக்கிரத்துல எந்த ஒரு சிங்கம் வந்து வேட்டையாடுது அப்படின்னா மானை போய் கழுத்தை கவ்வி கொண்டு தின்னுடும். ஆனா பன்றி அவ்வளவு சீக்கிரத்துல எந்த சிங்கமே பயப்படும் பண்ணியை பார்த்து. ஏன்னா பன்றியுடைய உடல் அமைப்பு வேற மாதிரி, அதுக்கு கழுத்து கிடையாது, அவ்வளவு சீக்கிரத்துல அதை கொல்லவே முடியாது. ரெண்டாவது, அதோடைய உள் உறுப்புகள், பன்றியுடைய உள் உறுப்பு மிக தடிமனான தோளால போர்த்தப்பட்டிருக்கு. நீங்க பன்னியோட தோல் பார்த்துருப்பீங்களா, வாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சீக்கிரத்துல அதை கடிச்சு அதை உள் உறுப்பை பாதிச்சு கொள்ளவே முடியாது. ரெண்டாவது, மூர்க்கமாக மோதக்கூடிய ஒரு உயிரினம் காட்டுப்பட்டு. ஒரு 3 காற்று பண்ணி சேர்ந்துச்சுன்னா ஒரு சிங்கத்தை தாக்கி அடிச்சு விரட்டிடும். அவ்வளவு ஒரு உயிரினம். ஆமா, சரி. ரெண்டாவது, விவசாயத்தை மனிதன் பன்றிகிட்ட இருந்து தான் கத்துக்கிறான். பன்றி தான் என்ன பண்ணுது அப்படின்னா முகர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. எங்க பூமிக்கு அடியில கிழங்கு இருக்கு, விதை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எடுக்கும். இதை பார்த்துதான் பூமிக்கு அடியில விதை விதைச்சா முளைக்குங்கிற செய்தியை வந்து மனித குலம் கண்டுபிடிக்குது. அது சரி, இதோட நிற்குதா அப்படின்னா எத்தனையோ உயிரினங்கள், அவ்வளவு இயற்கை சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய உயிரினங்கள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சுக்கிட்டே வருது. அப்போ அதையெல்லாம் நம்ம ஒரு கதாபாத்திரமாக உருவாக்கி ஒரு கதையாக புனைவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த நரி கதையை எழுதிக்கிட்டோம். நரிகிட்ட இருக்கக்கூடிய நிறைவு பகுதிக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன், போதும்னு நினைக்கிறேன். நரி வந்து ஏன் ஒரு சிறப்பான விலங்கு அப்படின்னு நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நரிகிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு. மனுஷன் வந்து மற்ற விலங்குகளுக்கு உணவை கொடுத்தா அப்படின்னா அந்த உணவை தின்னுட்டு அந்த விலங்குகள்லாம் சொகுசு வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிச்சிடும். இப்போ ஒன்றும் இல்லை, காட்டில் வேட்டையாடிக்கிட்டு இருக்க ஒரு புலிக்கு நீங்கள் பிடிச்சி அந்த புலிக்கு 3 வேளையும் சோறு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வேட்டையாடுற வேலை மிச்சம். 3 வேளையும் நேரத்துக்கு சோறு போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் அது செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லா விலங்குகளும் அப்படிதான். அதனாலதான் மனுஷன் வந்து சர்க்கஸ்ல எல்லா விலங்கையும் பயன்படுத்துறான். சிங்கத்தை வச்சு சர்க்கஸ் பண்றான், யானை வச்சு பண்ணான், புளியை வச்சு பண்றான், ஆடு மாடுகளை தன்னுடைய வீட்டு விலங்கா மாத்திக்கிட்டான், டால்பினை கூட இன்னைக்கு வச்சு சொன்னான். இது எல்லாமே என்ன அப்படின்னா அதனுடைய உணவு தேவைகளை அது நம்ம மாத்திக்கலாம் ஈஸியா. அதோடைய கேரக்டரை நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஆனா நிறைய மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்க அதுக்கு என்னதான் கொடுத்தாலும் அது யாருக்காகவும் தன்னை மாத்திக்காது. அது வேட்டையாடி மட்டும்தான் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க இப்போ நிறைய மாத்தணும்னு ஆசைப்பட்டு அதை பிடிச்சி கூண்டுல வச்சு நீங்க அதுக்கு நிறைய டீச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நரி நீங்க பண்றதை நரி பண்ணாது, நரி பண்றதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நரி உங்களை மாத்திரும், அது தனக்காக யாரையும் மாத்திக்காது. வேணும்னா நீ என்னைய மாதிரி மாறுடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நரி. அதனாலதான் மனிதன் இந்த உலகத்துல தோற்று போன ஒரு உயிரினம் நரி தான். நரிதான் மனிதனை வந்து தோக்கடிச்சுது. அவனுடைய சைக்காலஜி தோற்றது எங்கன்னா நரிட்டு தான். அவனால மாத்தவே முடியல நரிய. உடனே என்ன பண்ணிட்டான், இப்ப சார் இருக்காரு, சார் வந்து நான் சொல்றதெல்லாம் சார் கேட்கல, எனக்கு அவர் அடிபணிஞ்சு வரல. உடனே நான் என்ன பண்ணுவேன், சார் இருந்தாலும் மோசமான ஆளியா, அவர் பயங்கரமா அப்படி இப்படின்னு அவரை பத்தி ஒரு கெட்ட செய்தியே பரப்பு. அப்படிதான்
தனக்கு அடிமையாக மாட்டேன்ருச்சு, தான் சொல்றதை கேட்க மாட்டேன்ருச்சு, தனக்கு வீட்டு வேலை செய்ய மாட்டேன்ருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக நிறைய மனுஷன் கெட்ட விலங்கா மாத்திட்டான். மற்றபடி நரி எப்பயும் இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு உயிரினம். சரி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நரி கதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒரு திராட்சை கொடி மேலே இருக்கும், நரி போய் தவி தவி பிடிக்கும், அதால் பிடிக்க முடியாது. உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிடும், சே இந்த பழம் பிடிக்கும்னு சொல்லிட்டு நரி ஓடி போச்சுன்னு சொல்லிடுறோம். ஆனால் அது நரி வந்து ஓடி பிடிக்கும்னு சொல்லிட்டு அது ஓடி போச்சுன்னு அதுக்கு எதுவும் தன்னம்பிக்கை குறைவு, அது வந்து முயற்சி செய்யாதது அப்படின்னு கிடையாது. நரிகிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அது தனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்காக தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாது, அதுக்காக தன்னுடைய முயற்சியை, தன்னுடைய உடல் உழைப்பை வீண் செய்யாது, தன்னுடைய நேரத்தை செலவழிக்காது. அது கிடைக்கும் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த இறையை தேடும், அதை நோக்கி தன்னுடைய இலக்கை வைக்குமே தவிர, அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணும், அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளே பாருங்களேன், அது கிடைக்காதுன்னு தெரிஞ்சு நம்மளுடைய நேரத்தை வீணடிப்போம், நம்மளுடைய உழைப்பை வீணடிப்போம், நம்மளுடைய பணத்தை வீணடிப்போம். நரிக்கு அந்த பணத்துமே இருக்கு, கிடைக்காதா சரி ஓகே அடுத்த ஆப்ஷன் என்னன்றதை தேடி போக ஆரம்பிச்சிடும். இது நரியுடைய சிறப்பு. அதுக்கப்புறம் நரி வந்து ஒரு இரையை போட்டி போட்டு கொடூரமாக தாக்கி கொல்லணுங்கிற அப்படியெல்லாம் தின்னணும்னு நினைக்காது. இயல்பா அந்த வேலை என்ன கிடைக்குமோ அதை தான் எடுத்து சாப்பிடும். சாப்பிட்டு நீட்ட நாகரிகமான ஒரு வாழ்க்கை வாழும். அது போயிட்டு அடிச்சு பிடிச்சி சாப்பிடணுன்ற எண்ணமே அதுக்கு எப்பயுமே இருக்காது. ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழும். ரெண்டாவது, நரி வந்துட்டு போன இடமும் தெரியாது, போன இடமும் தெரியாது, வந்த இடம் தெரியாது, போனதும் தெரியாது. இப்போ யானை ஒரு காட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம தோட்டத்துக்குள்ளேயே அதுக்கு வந்து என்ன பண்ணும், எல்லாத்தையும் அடிச்சு உடச்சு நொறுக்கி விட்டு போகும். வயலுக்குள்ள பண்ணி நுழைஞ்சிருச்சுன்னா அந்த வயலெல்லாம் சிதைச்சிட்டு போயிடும். ஆனால் நரி எந்த இயற்கைக்கும் இடையூறே செய்யாது. அது வந்த இடம் தெரியாது, போன இடம் தெரியாது. காற்றுல நடக்கிற மாதிரி நடந்து வரும், மிதந்துட்டு வர்ற மாதிரி வரும், வந்து தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு அப்படியே போயிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விலங்கு தான் நரி. இதை பற்றி மனிதன் தவறுதலாக சொல்லி அந்த இயற்கை மீது, அதை நரிகிட்ட மட்டும் வெறுப்பை விதைக்கல. நீங்க இப்ப குழந்தைகிட்ட வந்து ஒரு அப்பா வந்து நரி பத்தி கதை சொல்றாரு, தப்பா சொல்றாருன்னா அவர் நரியை பற்றி மட்டும் தப்பா சொல்லல, மொத்த இயற்கை விலங்குகள் மீதும் அந்த குழந்தைக்கு தப்பான அபிப்பிராயத்தை சொல்லி இயற்கை மீது ஒரு வெறுப்பை குழந்தைக்கு ஏற்படுத்துறோம். அந்த ஒரு இயல்பை நடத்துறோம். சரி, இதோடு மட்டும் இல்லாம நரி மூட நம்பிக்கைகளால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டே வந்துச்சு. எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்தோம், நரி முகத்துல முழிச்சா நல்லதுன்னு ஏன் அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்கன்னா, நரி வந்து மனிதன் வயலை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் வரும், மனிதன் வயலுக்குள்ள வர்ற நேரம் வெளியேறிடும். அதிகாலையில 4 மணிக்கு ஒருத்தர் தோட்டத்துக்கு போனா அப்படின்னா என்ன ஆகும், எந்த தண்ணி நிறைய பாஞ்சிருக்கா, நேற்று மழையில எதுவும் உதிர்ந்திருக்கா, மரம் எதுவும் சாஞ்சிருக்கா, வாழை சாஞ்சிருக்கா, கரும்பு எல்லாம் சாஞ்சிருக்கா அப்படின்னு பார்ப்பான். தண்ணி கட்டி இருந்தா உடைச்சு விடுவான், பூக்கள் உதிருதா, எல்லாத்தையும் அந்த அதிகாலையில போற விவசாயி தான் பார்ப்பான். பார்த்து அந்த விவசாய நிலத்தை பக்குவப்படுத்துவான். முதல் நாள் மழை பெஞ்சிருச்சுன்னா தோட்டம் பூரா நெல் வயல் பூரா தண்ணி தங்கி இருந்தா அழுகி போயிடும், அந்த தண்ணியை உடைச்சு விடுவான். அப்போ அந்த விவசாயி வந்து என்ன சொல்றான், நரி முகத்துல முழிச்சா நல்லது. ஏன்னா அதிகாலையில் 4 மணிக்கு நரி காட்டை விட்டு வெளியே போகும் இல்லையா, அதுக்கு முன்னாடி நீ தோட்டத்துக்கு போ, தோட்டத்துக்கு போனாதான் தோட்டத்தை வந்து அதுல என்ன விளைஞ்சிருக்கு என்ன நடந்திருக்குன்றது உனக்கு தெரியும் அப்படின்னு அந்த அதிகாலையில் எழுதக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுக்காகத்தான் அந்த வசனத்தை சொல்றாங்க. சரி, நரிக்கு கல்யாணம் முடிச்சா மழை பெய்யும்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் மிகப்பெரிய மூட நம்பிக்கையில நரி மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல்ல அந்த இனம் பேரழிவை சந்திச்சிச்சு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள். இந்த புத்தகம் ஒரு சின்ன புத்தகம் தான், ஆனா மிக அற்புதமான தகவல்கள், நிறைய தகவல்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கு. நான் நிறைய விஷயத்த சொல்லிட்டா நூல் வாசிப்பு சம்பந்தம் குறைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரி, இந்த புத்தகங்களை நீங்க தொடர்ந்து படிங்க. இயற்கை குறித்து மிகப்பெரிய செய்திகளை இந்த புத்தகம் சொல்லியிருக்கு. இயற்கை மீது ஒரு நம்பிக்கை வைக்கணும், இயற்கை மீது வெறுப்பை எந்த காரணத்தை கொண்டும் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, விதைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். 2 சங்க இலக்கிய பாடல்கள் சொல்லுது. ஒரு பாடல், தலைவி வந்து ஒரு தூரத்து பட்டணத்துல, கடற்கரை பட்டணத்துல காத்திருக்கான். தலைவன் ரொம்ப தாமதமா போறான், லேட்டா போறான். அப்போ அந்த தலைவி கேட்குறான், ஏன் என்னை பார்க்க இவ்வளோ தாமதமாக வர்ற, நான் எவ்வளோ நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு, இந்த நிலா வெளிச்சத்தில் நான் தனிமையாக காத்திருக்கேன் அப்படின்னு அந்த செல்ல காதலோடு அவனோட சண்டையிடுறா. அதுக்கு தலைவன் சொல்கிறான், பாருங்க, நான் குதிரையில தான் வந்தேன், வர்ற வழியில கடற்கரையில் என்ன பண்ணுச்சு, இந்த ஆமைகளும் நண்டுகளும் கடலை விட்டு வெளியே வந்து முட்டையிடுறதுக்கோ எதுக்கோ தேவைக்கோ அது வெளியே வந்துட்டு போச்சு. நான் குதிரையில வந்தேன்னா அந்த யாமையும்
அந்த நண்டுகளையும் மிதிச்சு கொன்ற வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அதனால குதிரையை அங்க தூரத்துல கட்டி போட்டுட்டு நான் நடந்து வந்தேன். சரி, நடந்து வந்து வேகமா வந்துடலான்னு பார்த்தா அந்த கடலை விட்டு வெளியே வர சின்ன சின்ன பூச்சிகள் நண்டுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை மிதிச்சிடாம நான் வரணும் இல்லையா, அதனால இந்த நிலா வெளிச்சத்துல நான் பார்த்து பார்த்து எட்டு வச்சு வந்தேன் அப்படின்னு சொல்றான். தன்னுடைய தாமதத்துக்கான காரணத்தை சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம் முன்னோர்கள் இயற்கை மீது பேரன்பு கொண்டிருந்தான். அவன் அதை மிதிச்சிடாம போகணுன்ற ஒரு அறிவோடு தான் செயல்பட்டான். நாம போறதுனால அந்த கடற்கரையை விட்டு வெளியே வந்து முட்டையிடுற ஆமைகளுக்கு தொந்தரவா இருந்துடக்கூடாதுன்றத எண்ணத்தை சொல்லி வந்தான். ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்னு நினைச்சு பாருங்க. நம்ம போனோம்னா எந்த ஒரு இயற்கை மீது அக்கறை இல்லாத ஒரு செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்து இன்னொரு பாடல்ல ஒரு தலைவி சொல்றான். தலைவி வந்து மரத்தடியில உட்காந்து தலைவனோடு பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க காதல் மொழியில பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு இவளுக்கு ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. ஐயோ, இந்த மரத்துக்கிட்ட வேண்டாம், நம்ம அங்கிட்டு போய் பேசலாம். உடனே தலைவன் கேட்கிறான், ஏன் அங்க போகணுன்ற, இந்த மரத்துக்கிட்ட ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னு. அதுக்கு அவ சொல்றா, நும்மினும் சுரந்தது புன்னையது சிறப்பே என்று அன்னை உரத்தினல் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஒரு பெரிய பாடல். இந்த மரத்துலதான் சின்ன வயசுல எங்க அம்மா என்னை தூரி கட்டி ஆட்டினா. இந்த மரத்துல அது நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மரத்துலதான் ஊஞ்சல் கட்டி நான் ஆடினேன். இந்த மரம் வந்து எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி. இந்த மரத்துக்கூடயே தான் நான் வளர்ந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த மரத்துக்கிட்ட நின்று நம்ம காதல் மொழி பேசுறது எனக்கு கூச்சமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதை ஏன் சொல்ல வர்றோம் அப்படின்னா, மரத்தை, இயற்கையை தன்னோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு சமூகம் தான் தமிழ் சமூகம். அது பிரிச்சே பார்க்கல. இயற்கையை தன்னோடு இனமா பார்த்த ஒரு இனம். இன்னைக்கு எவ்வளவு பெரிய இயற்கை பேரழிவுகளை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி வாழ்ந்த ஒரே அந்த இனத்திலிருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாரும். இன்னைக்கு எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு பாருங்களேன். கணியன் பூங்குன்றனார் ஒரு இடத்துல ஒரு பாடல்ல சொல்றாரு. அவர் வந்து உடல்நிலை சரியில்லாம இருக்காரு தன்னுடைய இறுதி காலகட்டங்கள்ல. அப்போ மருத்துவர்கள் மருந்து எடுத்துட்டு வரணும். அப்போ அவர் ஒரு பாட்டு பாடுறாரு. மரன்சா மருந்தும் கொள்ளார் மாந்தர் அப்படின்னு ஒரு வரி சொல்றாரு. யாதும் ஊரை அவரும் கேள்வின்ற சொன்ன அதே கணியன் மரன்சா மருந்தும் கொள்ளாருன்னு சொல்றாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மரத்தையோ ஒரு செடியையோ முழுசா அழிச்சிட்டு அதுல இருந்து மருந்தை கொண்டு வந்து என்னைய காப்பாத்தாதீங்க. அதுல இருந்து உதிர்ற இலையவோ அதுல இருந்து கிடைக்கிற பட்டைய வச்சோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வேரோடைய துண்டை வச்சோ மருந்து செஞ்சு என்னை காப்பாத்துறதா இருந்தா காப்பாத்துங்க. ஒரு இனத்தை, ஒரு மரத்தை முழுசா அழிச்சிட்டு வந்து என்னை காப்பாற்ற வேண்டாம். ஏன்னா அந்த மரம் அடுத்த தலைமுறைக்கு வேணும், அந்த இனம் அடுத்த தலைமுறைக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த நம்ம தான் இயற்கையை என்ன பண்றோம், சர்வ சாதாரணமா வாட்டர் கேனை குடிச்சுட்டு தூக்கி போட்டு போறோம். அந்த வாட்டர் கேனை என்ன ஆகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு கடல்ல போய் விழுகுது, அது மீனுடைய வயிற்றுக்குள்ளேயோ திமிங்கலத்தோட வயிற்றுக்குள்ளேயோ போய் அது என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியும். நம்ம சாப்பிட்டு தூக்கி போடுற பிளாஸ்டிக் பேப்பரை தின்னுட்டு மான் இனங்கள் இறந்து போகுது. மான் இனங்கள் இன்னைக்கு வந்து அதோடைய எண்ணிக்கையில 30% கடந்த 5 ஆண்டுகள்ல குறைஞ்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் பேப்பரை திண்டு செத்துருது. நம்ம மலைக்கு போறாங்க இல்லையா மக்கள்கள், போறவங்க அந்த பிஸ்கட் கவரையும் அதையும் தின்னு தூக்கி போட்டதுல இறந்துருக்கு. அதே மாதிரி காட்டு விலங்குகள் நம்ம பயன்படுத்திட்டு போட்டு அருவியில குளிச்சுட்டு அந்த துண்டை அப்படியே போட்டு போறா. அந்த துண்டினால் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றம், அவன் பயன்படுத்தின உணவு மாற்றங்கள்னால அரிய வகையான நீர்வாழ் உயிரினங்கள், நன்னீர்ல மட்டும் வாழக்கூடிய, மலைகள்ல மட்டும் வாழக்கூடிய உயிரினங்கள் அழிஞ்சு போகுது. குடிநீர் இல்லாம அழிஞ்சு போயிருது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு பாருங்களேன், இப்போ தண்ணியை வந்து மனிதன் போர் போட்டு எடுத்து குடிச்சிடலாம். மரங்கள் வேர் விட்டு பூமிக்கு அடியில, நீங்க மேல இருக்க தண்ணியெல்லாம் நீங்க நாசம் பண்ணிட்டீங்க, அசுத்தமாக்கிட்டீங்க, அதனால நான் கீழே இருக்க தண்ணி எடுத்துக்கிறேன்னு வேர் விட்டு தண்ணி எடுத்துக்கிறது. மானுக்கும் முயலுக்கும் நரிக்கும் சிங்கத்துக்கும் புலிக்கும் போர் போட தெரியாது, அதுக்கு வேரும் கிடையாது. மேல இருக்க தண்ணியெல்லாம் மாசு பண்ணிட்டு கீழே இருக்க தண்ணியை அதை எடுத்து குடிக்க முடியுமா? அதுக்கு வேறு கிடையாது. அப்ப எந்த தண்ணியை தான் அந்த விலங்குகள் குடிச்சாகணும்? பூமிக்கு மேல இருக்கக்கூடிய தண்ணிகளை தான் குடிச்சாகணும். அந்த தண்ணியை நம்ம எப்படி மாசுபடுத்தி இருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்த நம்ம ஒவ்வொரு சமூகமும் மனிதனும் சிந்திக்கணும். இயற்கை மீதான அன்பை, இயற்கை மீதான ஆர்வத்தை நம்ம குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் உழைக்கும் போது இந்த இயற்கை பாதுகாக்கப்படும். இயற்கை பாதுகாக்கப்படுவதன் மூலமா மட்டும்தான் மனித சமூகம் ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக சிறப்புரையாற்றிய அவங்க சிறப்புரையாற்றும் போது என் மனதுக்குள்ள ஒன்று தோணுச்சு. சிறப்புரையாற்றினாங்க, நூல் குறித்து இவங்கெல்லாம் விமர்சனம் பண்ணாங்க.
ஒரு பெரிய விருந்துல தலவாழ விருந்து வச்சு எல்லா உணவுகளையும் பரிமாறிட்டே போவாங்க. அதெல்லாம் நம்ம கடைசி சாப்பிட்டு முடிச்சிருவோம். கடைசியா ஒருத்தர் பயந்துகிட்டே வந்து, சார் ஊறுகாய் வைக்கலாமா அப்படின்னு கேட்பாரு. ஏன் அப்படி பயந்துட்டு ஒரு தயக்கத்திலே கேட்பாரு. ஏன்னா ஏற்கனவே பெரிய பெரிய விருந்துகள்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. இனி ஊறுகாய் கொண்டு வர்ற ஆளெல்லாம் நம்ம ஏத்துக்கிடுவாங்களா அப்படின்ற தயக்கம் அவருக்கு இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் நானும் அந்த ஸ்டேஜ்ல தான் நானும் வந்தேன். ஏன்னா அவங்க ஒரு பெரிய விருந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளவு சிறப்பான ஒரு உரையை ஆற்றிட்டாங்க. நான் தயங்கிக்கிட்டே உங்களுக்கு ஊறுகாய் வைக்கலாமான்னு கேட்டேன். பரவாயில்ல, அந்த ஊறுகாயை இவ்வளவு தூரம் நீங்க ரசிச்சு உண்மைங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்வுக்கு ஏற்பாடு கொடுத்த அனைவருக்கும் தோழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் சிறப்பாக வந்திருக்கும் மாணவர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும்னு பெரும் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.